இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்மா யாரு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? பா, நீங்க சொல்றதே எனக்கு புரியல. எனக்கு வர்மான் யாரையும் தெரியாதுப்பா. நீங்க பாட்டுக்கு ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் ஒன்னும் சும்மா கேட்கல. காலையில உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நியூஸ்ல போட்டாங்க. நியூஸ்ல போட்டாங்களா? எப்போ? அது நான் தானே, உங்களுக்கு தெரியுமா? முகத்தை பிளர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அது நீதான். நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன்ப்பா. அதெல்லாம் தான் நான் ஒத்துக்கிட்டேன்னு. ஆனா இந்த அளவுக்குலாம் நான் எதுவுமே பண்ணதில்லப்பா. பண்ற அளவுக்கு நான் ஆளும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. இத பார் கபிலா, என்கிட்ட மறைக்காது, உண்மையை சொல்லிடு. அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அடடா, அப்பா பேசுறத பார்த்தா இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. சொல்லுடா, வர்மாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்ல போறியா இல்லையா? சொல்டா. சித்தப்பா, சித்தப்பா, நானும் நியூஸ பார்த்தேன். அதுல எல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. அந்த மோனிகா என் மேல இருக்கிற கோவத்துல தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக நீங்க கபிலனை போய் இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. என் தம்பிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த அளவுக்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டான். நான் ஒன்னும் நியூஸ பார்த்துட்டு மட்டும் சொல்லல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் பண்ணாங்க. உங்க பையனை விசாரணைக்கு அனுப்பி வைங்க, இல்லனா நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும்னு கேட்டாங்கம்மா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசினாங்களா? பேசினது யாரு? பேர் ஏதாவது சொன்னாங்களா சித்தப்பா? பேரு கேட்கலம்மா. ஆனா பேசுனது ஒரு லேடி போலீஸ். ஏடி, இது உன் வேலைதானா? சித்தப்பா, இத நான் டீல் பண்ணிக்கிறேன். கபிலா, நீ தைரியமா இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வா. அக்கா, என்னக்கா நீ எப்படி சொல்ற? நான் போய் அங்க எப்படி? அதெல்லாம் நீ எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ போயிட்டு வா. உன் பின்னாடி நான் இருக்கேன். டேய், போயிட்டு வாடா. சித்தப்பா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களை நம்பாமல்லாம் அந்த அயலையும் சிவாவையும் இங்க தங்க வைக்கல. என்னன்னு தெரியல சித்தப்பா. எனக்கு அவங்க தப்பு பண்ணிருப்பாங்கன்னு தோணல. அதுக்காக உங்க மேல தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்க நம்ம பக்கத்திலே இருக்கணும் சித்தப்பா. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். நான் செஞ்சது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா. ஆனா எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் செல்வநாயகிக்கும் கபிலனுக்கும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம பார்த்தப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கண்டிப்பா சித்தப்பா. இந்த விஷயம் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இது சத்தியம்.